ஆனால் இப்போ கதையை நம்மளால டிசைட் பண்ண முடியல. எல்லாம் விசு சார் படம்னு ஒன்று வரும், எஸ்வி சேகர் சார் படம்னு ஒன்று வரும், அப்புறம் செல்வராஜ் சார் வந்ததுக்கப்புறம் டோட்டலாக ட்ரெண்டே மாறிச்சு. யாரோ ஒரு பையனை கூட லவ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கல்ச்சர் மாறிச்சு. பட் ரீசெண்ட் டேஸாக படங்கள் எல்லாமே இன்க்ளூடிங் கோட் எடுத்துக்கோங்க, ராயன் எடுத்துக்கோங்க. நான் வந்து பல காரணங்கள் இருக்கலாம், நீங்கள் சொல்கிற மாதிரி ப்ராப்பராக ப்ரொமோஷன் இல்லாமல் இருக்கலாம், மக்களை போய் ரீச் பண்ணாமல் இருக்கலாம். ஆனால் அதை மீறி இன்றைக்கி இருக்கிற ஆடியன்ஸ் மைண்ட் செட் எப்படி இருக்குன்னா, எக்ஸப்ஷனான படம் வந்தால் மட்டும்தான் தெரியணுங்க வருது. முன்னாடி எப்படி கிடையாது, மறுநாளே இந்த டாக் வந்துடும், படம் அப்படியே பிக்கப் ஆகி அப்படியே போயிட்டே இருக்கும். இப்போ அது வரதுக்கு டைம் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே அதுக்குள்ளே ஆடியன்ஸ் மறந்து போய் திங்கக்கிழமைனா ஆளால் வேலைக்கு போயிடுவாங்க. இப்போ போய் எதுக்கு தியேட்டரில் போய் பார்க்கணும் அப்படின்ற ஒரு மனநிலை வந்துடுது. ஸோ பல விஷயங்கள் இன்றைக்கி வந்து நமக்கு எதிராக நிற்கிது. மாஸ் கமர்ஷியல் படங்கள் எடுத்தாலே, பெரிய ஆர்டிஸ்ட் நடித்த படங்கள் வரும்போது பார்த்தீங்கன்னா இதெல்லாம் லாஜிக்கெல்லாம் யாரும் பார்க்க மாட்டாங்க. நீங்கள் சொல்கிறதுனா ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ தான். ஆடியன்ஸை பற்றியும் ஏன் ஹீரோ அவர் வந்து சொந்த தம்பியை கொலை பண்ணாலும் பிரச்சனை கிடையாது. 2024 இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் மற்ற லாங்குவேஜில் இருக்கிற படங்கள்லாம் சூப்பராக எடுக்க ஆரம்பிச்சாங்க. ஒரு காலத்தில் தமிழில் எடுத்த படங்கள்லாம் செம்மையாக இருந்துச்சு. இங்கேருந்து ரெஃபரன்ஸுக்கு எடுத்து போன படங்கள் எல்லாமே மாறி போய் இப்போ அங்கேருந்து நம்ம ரெஃபரன்ஸுக்கு எடுக்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கோம். எது வந்து இன்டர்நேஷனல் லெவலில் ரெகக்னைஸ் ஃபிலிம் ஃபெஸ்டிவலோ அது மட்டும் தான் நம்ம டார்கெட் பண்ணோம். இப்போ இன்டர்நேஷனல் லெவல் ரெகக்னைஸ் ஃபெஸ்டிவல் எது பார்த்தீங்கன்னா கோவா ஃபிலிம் ஃபெஸ்டிவல், விச் இஸ் இந்தியன் பேனரமா. உங்கள் படம் இந்தியன் பேனரமா செலக்ட் ஆகுதுன்னா கண்டிப்பாக மெரிட்டான ஒரு படம். புஷ்பா 2 வந்துருங்க. புஷ்பா 2ல் என்ன லாஜிக் நீங்கள் வந்து எப்படி நீங்கள் சொல்வீங்க? நீங்கள் பல லாஜிக் வந்து நீங்கள் கேள்வியே கேட்கக்கூடாது. அதில் இருக்கிற பல சீக்வன்ஸ்க்கு லாஜிக்கே கிடையாது. ஆனால் அந்த படம் ஏன் ஓடுதுன்னா, சினிமா செட்டை நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய உரையாடலில் இருக்க போகிறவர் தமிழ் சினிமாவின் டிக்ஷனரி அப்படின்னு சொல்லலாம். அவருக்கு எந்த ஒரு அறிமுகமும் தேவையில்லை, ஏன்னா ஆல்ரெடி அவரை பற்றி எல்லாருக்குமே தெரியும். மிஸ்டர் தனஞ்சயன் சார் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். ஓகே சார், இதை நான் இன்னொரு ஆஸ்பெக்ட்லையும் கொஞ்சம் பார்க்குறேன் சார். ஒரு சில படங்கள் வந்து தேட்ரிக்கலாக பெருசாக போகலை. ஃபார் எக்ஸாம்பிள் ரீசெண்ட் டேஸாக இந்த போகும் இடம் மிக தூரம் இல்லை படத்தை வந்து தேட்ரிக்கலாக அது பெருசாக போகும். நந்தன் கூட அப்படிதான். நந்தனும் அதே மாதிரி. ஆனால் ஓடிடியில் ரிலீஸ் ஆகும்போது இந்த படத்தை நம்ம கொண்டாட தவறிட்டோம் அப்படிங்கிறாங்க. இது இன்றைக்கி நேரத்தில் செல்வராகவன் சாரோட 1001 படத்துக்கு பற்றியும் நம்ம அப்படி பேசிகிட்டு இருக்கோம். இப்போது ஒவ்வொரு படமுமே வந்து கொண்டாட தவறிய படங்கள் அதுக்கப்புறம் கொண்டாடும் போது இதனால் பாதிக்கப்பட்டது என்னமோ அந்த டீமும் அந்த ப்ரொடியூசர் தயாரிப்பாளர் எல்லாருமே வந்து ஃபிசிக்கலாகவும் சரி, மென்டலாகவும் சரி, ஃபினான்ஷியலாகவும் சரி பயங்கர சஃபர் ஆகிருப்பாங்க. பட் அதற்கப்புறம் அது கொண்டாடப்படும் போது பொதுவாக ஒரு மனநிலை எப்படி இப்போ ரசிகர்களோட மனநிலை, ஆடியன்ஸோட மென்டாலிட்டி மாறிடுச்சுன்னு நினைக்கிறதா, இல்லை ப்ராப்பராக ப்ரொமோஷன்ஸ் இல்லாததுனால அந்த படம் போடலை அப்படின்றதா, இல்லை என்ன ஆங்கிளில் எப்படி சார் அது மிஸ் ஆகுது? நான் வந்து பல காரணங்கள் இருக்கலாம். நீங்கள் சொல்கிற மாதிரி ப்ராப்பராக ப்ரொமோஷன் இல்லாமல் இருக்கலாம், மக்களை போய் ரீச் பண்ணாமல் இருக்கலாம். ஆனால் அதை மீறி இன்றைக்கி இருக்கிற ஆடியன்ஸ் மைண்ட் செட் எப்படி இருக்குன்னா, எக்ஸப்ஷனான படம் வந்தால் மட்டும்தான் திரையரங்கு வருவேன், மீதி நான் ஓடிடியில் பார்த்துக்கலாம், இல்லை பைரசியில் பார்த்துக்கலாம், ஏன்னா டெலிகிராமில் வந்துடும். ஸோ இது ஒரு 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 பர்டிகுலர் கல்ச்சர் ஒன்று வந்ததோடு தான் பெரிய பிரச்சனையாக போயிட்டுருக்கு. அதாவது முன்னாடி இருந்த கல்ச்சர் வேறு, 2019 இருந்த கல்ச்சர் எப்படின்னா, ஒரு அருவின்ற படம் மிக பெருசாக வெற்றி அடையுது, ஒரு மாநகரன் படம்லாம் வெற்றி அடையுது. ஞாபகங்களா? 2015, 16 நிறைய படம் உதாரணம் சொல்லிட்டே போகலாம். சில சின்ன சின்ன படங்களே சொல்லிட்டு வரேன் நான். 2012 வந்த படங்களாக இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து ஒரு சூதுகோவம் இருந்தாலும் சரி, பிஸா இருந்தாலும் சரி, இல்லை வந்து எந்த படம் எடுத்துகிட்டு வாங்களேன், சின்ன சின்ன பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட பல படங்கள் ஒரு நாள் பிறகு அப்படி டேக் ஆஃப் ஆகி பெரிய சக்ஸஸ் பண்ணியிருக்கு. நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணலாம். நீங்கள் அவ்வளோ இதுவாக டேக் ஆஃப் ஆன படம் இப்படி உதாரணம் நிறைய இருக்குது. நம்மக்கிட்ட ஒரு 50 உதாரணம் இருக்குது வச்சுங்களேன். ஒரு 10 வருட காலம், 19 வந்த பிறகு எல்லாம் மாறிச்சு. 20ல் ஓடிடி வந்த பிறகு இன்றைக்கி மைண்ட் செட் ஆஃப் ஆடியன்ஸ் வந்து எப்படி இருக்குன்னா, வெரி கிளியராக இந்த 4 வருஷத்தில் எப்படி இருக்குன்னா, பெரிய சேலஞ்ச். ஓகே, ஒரு படம் சூப்பர் டூப்பராக இருந்ததுன்னா, திரையரங்களை மிஸ் பண்ணக்கூடாத படமாக இருந்தால் மட்டும்தான் அவங்க திரையரங்கு வருவாங்க. ஓகே, இல்லைன்னா எனக்கு வேறு வேறு ஆப்ஷன் இருக்குது, நான் பார்த்துக்கிறேன். இதுதான் இருக்கிற சேலஞ்ச். அப்படி தான் சஃபர் ஆகிற படங்கள் தான் நீங்கள் சொன்ன படங்கள்லாம். ஏன் சஃபர் ஆகுது அந்த படங்கள்லாம்? அந்த படங்களை பற்றி சூப்பர் டூப்பரான டாக் வரத்துக்குள்ளேயே படம் தியேட்டர் வந்து போயிட்டு இருக்கும். ஓகே, முன்னாடி எப்படி கிடையாது, மறுநாளே இந்த டாக் வந்துடும், படம் அப்படியே பிக்கப் ஆகி அப்படியே போயிட்டே இருக்கும். இப்போ அது வரத்துக்கு டைம் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே அதுக்குள்ளே ஆடியன்ஸ் மறந்து போய் திங்கக்கிழமைனா ஆளால் வேலைக்கு போயிடுவாங்க. அடுத்த வெள்ளிக்கிழமை இன்னும் 5 படம் வரும். அதனால் இந்த படம் வந்து அந்த லிஸ்ட்லேயே இருக்காது. அப்போ என்ன ஆகிடுது, இந்த படத்தை வந்து ஓடிடியில் பார்த்துக்கலாம், 2வது வாரம் ஆயிடுச்சு, இல்லை இப்போ போய் எதுக்கு தியேட்டரில் போய் பார்க்கணும் அப்படின்ற ஒரு மனநிலை வந்துடுது. ஸோ பல விஷயங்கள் இன்றைக்கி வந்து நம்மளுக்கு எதிராக நிற்குது. அப்போது தயாரிப்பாளர்கள்லாம் எவ்வளோ கேர்ஃபுல்லாக இருக்கணும்னா, அன்லெஸ் யூ காட் அன் எக்ஸப்ஷனல் ஸ்டோரி, ஓகே, பிரமாதமான ஒரு படமாக இருந்தால் தவிர திரையரங்களை ஜெயிக்கும் அப்படின்றது வந்து பெரிய கேள்விக்குறியாக தான் இன்றைக்கி இருக்குது. ஆனால் இப்போ கதையை நம்மளால டிசைட் பண்ண முடியலையே சார். இப்போது முன்னாடிலாம் விசு சார் படம்னு ஒன்று வரும், எஸ்வி சேகர் சார் படம்னு ஒன்று வரும், அப்புறம் செல்வராஜ் சார் வந்ததுக்கப்புறம் டோட்டலாக ட்ரெண்டே மாறிச்சு. கிரே சைடு, அதில் ஒரு லவ், யாரோ ஒரு பையனை கூட லவ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கல்ச்சர் மாறிச்சு. பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் டேஸாக படங்கள் எல்லாமே இன்க்ளூடிங் கோட் எடுத்துக்கோங்க, ராயன் எடுத்துக்கோங்க, கல்ச்சர்லாம் என்னென்னா பிரதர் அண்ட் சிஸ்டருக்குள்ளேயே ஒரு அடி, அப்பா பையன் அடிக்கிறது. ஸோ இது வந்து என்ன மாதிரியான ஒரு பாண்டிங்கில் சார்? இல்லை, என்னை பொறுத்தவரை வந்து மாஸ் கமர்ஷியல் படங்களை நம்ம டிபேட்டே பண்ண வேணாம். அதெல்லாம் மாஸ் கமர்ஷியல் படங்கள், பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் நடித்த படங்கள்லாம் வந்து மாசான படங்கள். இப்போ மாசான படங்களை நம்ம உட்காந்து லாஜிக்கே பேசக்கூடாது. அது வந்து மாசாக
அந்த ஹீரோக்காக அந்த படங்கள்லாம் ஏன்னா ஓடிடும். இதை நான் உயிர்ங்கிற ஒரு படம் சாமி சார் எடுத்திருப்பாரு. அதில் வந்து இல்லீகல் ரிலேஷன்ஷிப் பற்றி பேசும்போது பயங்கர கான்ட்ரவர்சியலாக பேசி அந்த படத்தை ரிலீஸே பண்ணக்கூடாதுன்னு நம்ம மக்கள் பேசினாங்க. கலாபா காதல்னு நினைக்கிறேன். அந்த படமும் இதே மாதிரி ஒரு கான்ட்ரவர்சியல் வந்துச்சு. அப்புறம் சிந்து சமவெளின்னு ஒரு படமும் இது ஒரு பெரிய கான்ட்ரவர்சியலாக பேசிச்சு. பட் அப்போ இருக்கும்போது அந்த கல்ச்சரல் வேல்யூ அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தப்போ இந்த படங்கள்லாம் ஒரு மாதிரி அவாய்ட் பண்ணிக்கிட்டு இருந்தப்போ இப்போ ஒரு கல்ச்சரில் டோட்டலாக வந்து பெரிய படங்களாக இருந்தாலும் சின்ன படங்களாக இருந்தாலும் சரி மோஸ்ட்லி வந்து இந்த கேஸ்டிசம் அதே மாதிரி அந்த ரிலேஷன்ஷிப்குள்ளே இருக்கிற வந்து அந்த மேக்ஸிமம் வெஞ்சன்ஸு எவ்வளோக்கு எவ்வளோ வன்மத்தை கற்க முடியும். இதுதான் ஆடியன்ஸ் இந்த மனநிலைக்கு மாற்றப்பட்டாங்களா? ஒரு மாதிரி டார்க் ஹியூமர் டார்க் சைக்காலஜிக்குள்ளே போயிட்டு அது என்னன்னா நீங்கள் வந்து மாஸ் கமர்ஷியல் படங்கள் எடுத்தாலே வெகுஜன பெரிய படங்கள் பெரிய ஆர்டிஸ்ட் நடித்த படங்கள் வரும்போது பார்த்தீங்கன்னா இதெல்லாம் லாஜிக்கெல்லாம் யாரும் பார்க்க மாட்டாங்க. நீங்கள் சொல்கிறதெல்லாம் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ தான். ஆடியன்ஸை பற்றியும் ஏன் ஹீரோ அவர் வந்து சொந்த தம்பியை கொலை பண்ணாலும் பிரச்சனை கிடையாது அப்படின்வாங்க. இதே ஒரு சாதாரண ஹீரோ நடிச்சிருந்தா என்ன இருக்கும் அந்த படம்? இல்லை அதுதான் கேட்குறேன். அது அந்த ஹீரோவுக்கு அவங்க அக்செப்ட் பண்ணுவாங்க. இப்போது போயிட்டு சித்தப்பாவே கொலை பண்ணுவார் லியோ படத்தில், கரெக்டுங்களா? அர்ஜுன் வந்து சித்தப்பா தான். சித்தப்பா கொலை பண்ண அப்பாவும் இது பண்ணுவார். ஆமாம். ஏன்னா அவங்க 2 பேரும் வில்லனாக இருப்பாங்க. அதுக்கு ஒரு காரணம்னு இருக்கும். நம்ம அதெல்லாம் கேள்வி கேட்க மாட்டோம். இப்போது நீங்கள் கோட் படம் எடுத்திங்கன்னா பையன் பேரில் இருக்கிற ஒரு வேற ஒரு லுக் அப்படின்றாங்க. அதை ஜஸ்டிஃபை பண்ணுறாங்க கடைசியில் பையனே வில்லனாக மாறுறான் அப்படின்னு. இப்போ நம்ம இதெல்லாம் வந்து இந்த பெரிய படங்களில் நீங்கள் இந்த கேள்வியெல்லாம் கேட்கக்கூடாது. பெரிய பட்ஜெட் படங்களில் பெரிய ஆர்டிஸ்ட் நடித்த படங்கள் பார்த்தீங்கன்னா லாஜிக்கை மீறின படங்கள் தான். இப்போ நீங்கள் வந்து இவ்வளோ பேசுகிறல்ல, புஷ்பா 2 வந்துருங்க. புஷ்பா 2ல் என்ன லாஜிக்கு நீங்கள் வந்து எப்படி நீங்கள் சொல்வீங்க? நீங்கள் பல லாஜிக் வந்து நீங்கள் கேள்வியே கேட்கக்கூடாது. ஆமாம். அதில் இருக்கிற பல சீக்வன்ஸ்க்கு லாஜிக்கே கிடையாது. பல சீன்ஸ்க்கு வந்து லாஜிக்கே இருக்காது. ஆனால் அந்த படம் ஏன் ஓடுதுன்னா ஒரு மாசான ஒரு ஹீரோ, அல்லு அர்ஜுன் மாதிரி ஒரு மாசான ஹீரோ, சுகுமார் மாதிரி ஒரு பெரிய டைரக்டர் பண்ணும்போது அந்த மாஸ் இதுலேயே மக்கள் வந்து எல்லாத்தையும் மறந்துடுவாங்க. இன்றைக்கி 1500 கோடியை தாண்டி அந்த படம் வந்து இந்தியா ஃபுல்லாக உலகங்கும் கலெக்ட் பண்ணுதுன்னா என்ன காரணம்? பார்த்த ஆடியன்ஸ்லாம் முட்டாளா கிடையாது. கேள்வியே கேட்க விடாமல் உங்களை என்டர்டெயின் பண்ணுது. ஜாலியாக படம் பார்த்துட்டு போகிறாங்க, அவ்வளோதான் மேட்ரு. அதில் உட்காந்துட்டு இவ்வளோ கேள்விகளாக கேட்டுட்டு இவ்வளோ அனலைஸ் எல்லாம் பண்ணுறதுக்கான படமே கிடையாது. அது ஒரு தடவை பார்த்து அப்படியே மறந்து போயிட்டே இருக்கணும். கரெக்டுங்களா? மீதி படங்களை காலங்காலமாக பேசிகிட்டு இருப்பாங்க. ஒரு போகுமிடம் தூரமலை படத்தை காலங்காலமாக பேசிகிட்டு இருப்பாங்க. நந்தன் படத்தை காலங்காலமாக பேசிகிட்டு இருப்பாங்க. இன்றைக்கு வரையும் நான் வந்து நேற்று ஃபங்க்ஷன் போயிருந்தேன், வணங்கான் ஃபங்க்ஷனில் பார்த்தீங்கன்னா நந்தா படத்தில் சூர்யா சார் எப்படி அறிமுகப்படுத்தினா தான் பேசிகிட்டு இருக்காங்க எல்லாரும். ஆமாம். சூர்யா சார் சொல்கிறார் எப்படி என்ன அறிமுகப்படுத்தினார், எப்படி என்ன செலக்ட் பண்ணார். இன்றைக்கு வரையும் நான் நந்தானால தான் எனக்கு வந்து காக்கா காக்கா கிடச்சிது, காக்கா காக்கனால தான் எனக்கு வந்து அடுத்த படம் கிடச்சிது அப்படின்றாரு. கரெக்ட். காலங்காலமாக பேசப்பட்ட படங்கள் தான் உண்மையான வெற்றி படமாக நான் பார்க்குறேன். அதில் நந்தான்றது மாபெரும் வெற்றி படம். அதே மாதிரி தான் போகுமிடம் தூரமிலே ஒரு மாபெரும் வெற்றி படமாக இருக்கும். நந்தன் படமும் மாபெரும் வெற்றி படமாக இருக்கும். இப்படி பேசப்பட்ட படங்கள் எல்லாமே வணிக ரீதியில் எவ்வளோ வெற்றி அடைஞ்சதோ இல்லையோ அந்த படங்கள் காலங்காலமாக பேசப்படும். ஸோ ஒரு திரைப்படம் என்பது காலங்காலமாக பேசப்படுதா இல்லை அந்த வருஷம் மட்டும் பேசப்படுதா? அமரன் படம் காலங்காலமாக பேசப்படும். ஓகே, லப்பர் வந்து காலங்காலமாக பேசப்படும். வாழைப்படம் காலங்காலமாக பேசப்படும். இப்படி தான் நம்ம பார்க்கணும். அப்போது ஒரு சிறப்பான படத்தை ஒரு ப்ரொடியூசர் ஒரு இயக்குனர் கொடுத்துட்டாரு வச்சுங்களேன், காலங்காலமாக ரெக்கார்டில் இருக்கும். அந்த படம் என்றைக்குமே அதாவது பொண்ணு எழுத்துக்களால் பொறிக்கப்படும். நம்முடைய கோல் அதை தான் நோக்கி இருக்கணுமே தவிர வணிக ரீதியான படங்களை பார்த்துட்டு இந்த மாதிரி படங்கள்லாம் வெற்றி அடையுது, இந்த மாதிரி படங்களை ரசிக்கிறாங்க ஆடியன்ஸ்னா அது எப்பவுமே இருக்கும். 98% படங்கள் அப்படி தான் வரும். ஆனால் ஒரு 2% படங்கள் எப்பவுமே ஒரு பெஞ்ச் மார்க் படங்களாக மாறி சினிமா இண்டஸ்ட்ரிக்கு ஒரு பெரிய செக்ஷன்ல எப்பவுமே இருக்கும். தமிழ் சினிமா அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம பார்க்குறோம், நிறைய படங்கள் பார்க்குறோம். பட் இப்போ அதர் லாங்குவேஜ் அப்படின்னும் போது இப்போ புஷ்பா 2 எடுத்துக்கோங்க, நம்ம மண்டாலிட்டி தெலுங்கு படம் அப்படிங்கிற ஒரு அடாப்டேஷனில் வரும். லக்கி பாஸ்கர் வரும்போது தெலுங்கு படம் அப்படிங்கிற ஒரு அடாப்டேஷனில் வந்துடும். இப்போ வேறு ஹிந்தியில் ஒரு படம் வருது அப்படின்னா அது அடாப்டேஷனில் வந்துடும். இப்போ ஓவராலாக நம்ம வந்து லாக்டவுனுக்கு அப்புறம் நமக்கு மைண்ட் செட்டே மாறிச்சு. இது அந்த லாங்குவேஜ் படம் இந்த லாங்குவேஜ் படம் அப்படின்ற ஒரு அடாப்டேஷனில் வந்துட்டோம். ஆனால் ஒரு பெரிய விமர்சனம் வர்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2024 இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் மற்ற லாங்குவேஜில் இருக்கிற படங்கள்லாம் சூப்பராக எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு காலத்தில் தமிழில் எடுத்த படங்கள்லாம் செம்மையாக இருந்துச்சு. இங்கேருந்து ரெஃபரன்ஸுக்கு எடுத்து போன படங்கள் எல்லாமே மாறி போய் இப்போ அங்கேருந்து நம்ம ரெஃபரன்ஸுக்கு எடுக்கிற வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுட்டோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு டாக் ஓடிக்கிட்டே இருக்குது. ஈவன் அது எல்லாருக்கிட்டையுமே போயிட்டு தான் இருக்குது. இது எப்படி சார் இண்டஸ்ட்ரியில் இருந்துட்டு அது எப்படி? இல்லை அப்படியெல்லாம் கிடையாது. நம்ம ஒரு பிரம்மாண்டத்துக்கு வந்து பெஞ்ச் மார்க்கே தமிழ் சினிமா தான். ஆமாம். எப்போ ஆரம்பிச்சு நீங்கள் சொல்கிறது சங்கர் சார் ஆரம்பிச்சதுலேருந்து பிரம்மாண்டம் தான். சந்திரலேகாலேருந்து நம்ம தான் இல்லை அப்போ 1948 ஆரம்பிச்சு சங்கர் சார்லாம் பிரம்மாண்டத்தை பல படங்களை கொடுத்துட்டாரு. அதனால் பிரம்மாண்டம் அப்படின்றது நம்ம படங்கள் தான். சங்கர் சாருடைய பல படங்களை உதாரணம் சொல்லலாம். முதல்வன், இந்தியன் அப்படின்னு பல படங்கள், அப்புறம் ரோபோலாம், அதாவது இந்திரன்லாம். இப்போது அவங்க அதை இன்னும் பிரமாதமாக பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பிரம்மாண்டத்துக்கு வந்து பயணியர் நம்ம தான், தமிழ் சினிமா தான். ஆனால் அவங்க அதை பிரமாதமாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களோட பட்ஜெட்டும் பெருசு. இன்றைக்கி தெலுங்கு சினிமா வரும்போது பட்ஜெட் பெருசாக கிடைக்குது அவங்களுக்கு. அதில் பெருசாக அவங்களால பண்ண முடியுது. நம்மளுக்கு பட்ஜெட் பெருசாக இல்லை.
தமிழ் சினிமா இருக்கிற பட்ஜெட் லிமிடேஷனில் மேக்கிங் இவ்வளோ பெருசாக யாரும் பண்ண முடியல. எல்லாருமே வந்து ஆர்டிஸ்ட் சம்பளத்துலேயே நிறைய போயிடுது. இப்போ என்ன ஆயிடுதுன்னா அது வேறு டாபிக். பட் ஆர்டிஸ்ட் சம்பளத்தில் நிறைய போகும்போது இருக்கிற பட்ஜெட்டில் எவ்வளோ பண்ண முடியுமோ அவ்வளோதான் பண்ண முடியும். அப்போ நம்ம ஒரு சோஷியல் ட்ராமா பண்ணுறோம், செட் ஒர்க்குள்ளேயே எல்லாம் பண்ணிடுறோம். அவங்க பிரமாதமாக படங்கள் எடுக்கிறாங்க, பிரம்மாண்டமான படைப்புகள் எடுக்கிறாங்க, எல்லாமே லொக்கேஷனில் எக்கச்சக்கமான டீமோட எடுக்கிறாங்க. அப்போது அந்த பிரம்மாண்டத்தை உச்சமாக அது தெரியுது. சங்கர் சார் முன்னாடி பண்ணதை இவங்க வந்து 200% இன்க்ரீஸ் பண்ணி பண்ணுறாங்க. ஸோ அது சினிமா என்பது மாறிட்டே இருக்கும். இன்னைக்கு கனடாவே இவ்வளோ பெருசாக மாறி இருக்குன்னா பாருங்களேன். கன்னட இண்டஸ்ட்ரி இவ்வளோ பெருசாக கேஜிஎஃப் வரிசையாக வர படங்கள்லாம் வாவ் இவ்வளோ பெருசாக பண்ணுறாங்களே அப்படின்னு இருக்குது நம்மளுக்கு. ஸோ அப்போது ஒரு மாற்றம் தான், காலம் வந்து மாறிட்டே இருக்குல்ல. அந்த கால மாற்றத்தில் தமிழ் சினிமா அதனுடைய போக்கிலே போயிட்டு இருக்கு. பட் மற்றவங்களாம் பல விதத்தில் அட்வான்ஸாக போயிட்டு இருக்கு. மலையாள சினிமா மட்டும் இன்னும் அதோடைய தன்மையை வந்து கொஞ்சம் சமரசம் பண்ணாமல் ஓரளவுக்கு அப்படியே பண்ணி இல்லை, அவங்களும் பண்ணுறாங்க. ஏஆர்எம்னு ஒரு படம் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் வணிக ரீதியில் மிக பெருசாக இருந்தது. இப்போ லூசிஃபர் படம்லாம் என்ன படம்? லூசிஃபர் பக்கா மாஸ் படம் தானே. அப்போ மலையாள சினிமாலையும் அந்த மாதிரி படங்கள் வருது. ஆனால் மலையாள சினிமா இன்னும் அதனுடைய கோரை விடலை. அந்த கோர் என்பது வந்து ஸ்லைஸ் ஆஃப் லைஃபா, அவங்க லைஃப்லேருந்து எடுக்கப்பட்ட கதைகளா, வாழ்வியல் சார்ந்த கதைகளா அவங்க தொடர்ந்து எடுத்துகிட்டே இருக்கிறது தான் மலையாள சினிமாவுக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி ஸ்ட்ராங்காக இருக்குது. பட் இந்த மலையாள சினிமா எதுவும் பேசும்போது சார், மலையாளத்தில் வந்து உங்களுக்கு லொக்கேஷன்ஸுக்கு இதுக்கெல்லாம் வந்து பட்ஜெட்டும் ஒன்றும் கிடையாது. இப்போ தமிழ் சினிமாவில் நம்ம லொக்கேஷன் ஹண்டிங்னே ஒரு பெரிய பட்ஜெட் இருக்குது. ஆமாம். ஸோ அவங்க பட்ஜெட்டு ரொம்ப கம்மியாக எடுக்கிறாங்க. பட் இங்கேருந்து இப்போ அங்கேருந்து நிறைய பேர் இங்கே வராங்க. பட் இங்கேருந்து ஒரு டேரக்டர்ஸ் அங்கேருந்து போய் படம் பண்ணவே முடியாதா சார்? நம்ம வந்து ஒரு 8 மணிக்கு 9 மணிக்கு ஷூட்டிங் ஆரம்பிச்சு 6 மணிக்கெல்லாம் முடிச்சு அது பிறகு வந்து நடுவில் பிரேக் எடுத்து இப்படிலாம் ஒரு இங்கே வந்து ஒரு பழக்கம் ஒன்று இருக்குல்ல. அங்கே வந்து 7 மணிக்கு ஷூட்டிங் ஆரம்பிப்பாங்க. 7 மணிக்கு காலையில் ஷூட்டிங் ஆரம்பிச்சிடும். அது பிறகு பார்த்தீங்கன்னா கேரவனே இருக்காதுங்க. கேரவன் கல்ச்சர் வந்து ரொம்ப கம்மி. எல்லோருமே ஒரு வீட்டில் நடக்குது வச்சிங்களேன், வீட்டில் ரூமில் தான் தங்கியிருப்பாங்க. 3 படம் நான் ஒர்க் பண்ண 3 படம் ப்ரொடியூஸ் பண்ணேன். அந்த படங்கள் பண்ணும்போது எனக்கே ஆச்சரியமாக இருந்தது. மோகன்லால் சார் வச்சு நாங்கள் எடுத்த படம் 44 நாளில் முடித்தோம். நான் ஷூட்டிங்கில் இருந்தேன். நான் அந்த ஷூட்டிங் போது நான் ஆச்சரியப்படுவேன். மோகன்லால் சார் 8 மணிக்கு ஃபஸ்ட் டேக் போயிட்டு இருக்கோம், 7 மணிக்கெல்லாம் எல்லாம் வந்துடுவாங்க. 6:30 மணி 7 மணின்னு போயிட்டே இருக்கும். டெய்லி நைட் வரையும் போவோம். ரெஸ்பான்சிபிலிட்டி அவ்வளோதான். எல்லாருமே ரெஸ்பான்சிபிளாக ஒர்க் பண்ணுவாங்க, வேறு படம் பண்ண மாட்டாங்க. அதுதான் அங்கே இருக்கிற கல்ச்சர். நம்ம கல்ச்சர் எப்படி ஒரு ஷெட்யூல், இந்த 10 நாள், அடுத்த ஷெட்யூல் 10 நாள், அடுத்த ஷெட்யூல் 20 நாள், இப்படியே போயிட்டே இருக்கும். கால் ஷீட்டு பேட்டா, ஒரு கால் ஷீட்டு பேட்டான்னு அது நம்மளுக்கு புரியாது. அது ஒரு செட் ஒர்க் இதுன்னு போயிட்டு இருக்கும். அங்கே வந்து எல்லாமே யதார்த்தமாக ரியலான இடங்களில் போயிட்டு கடகடன்னு பண்ணி போயிட்டே இருப்பாங்க. நம்ம வந்து ஒரு வேறு மாதிரியான படங்கள் எடுத்தே பழக்கமாயிடுச்சு. அவங்க வந்து கன்ஸ்டெயினில் எடுத்தே பழக்கமாயிடுச்சு. மலையாள சினிமா பொறுத்தவரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஸ்டெயினில் எடுத்து ரியல் லொகேஷன் எடுத்து அவங்களை பழக்கமான தொட்டு அவங்களால அதை மாற முடியல. அதனால் அதே இதில் நல்ல நல்ல படப்புகளாக வந்துட்டு இருக்கே தவிர அவங்க வந்து பெட்டராக ஆகிட்டு இருக்காங்க. அவங்களுடைய அந்த கல்ச்சர்லேருந்தே போயிட்டு நம்மளது வந்து இன்னும் செட் ஒர்க்காக போயிட்டு இருக்கோம். அதனால தான் நம்மளுக்கு சிக்கல் அதிகமாகிட்டே இருக்கு. ஆனால் இப்போ ரீசெண்ட் டேஸாக நிறைய நல்ல படங்கள் வருது, பேசப்படாத படங்கள். பட் அந்த படங்கள் வருது. இதுக்கெல்லாம் எப்படி சார்? இப்போ ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் ரீசெண்ட் டேஸாகவும் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் முன்னாடி இருந்த அந்த ஒரு கூட்டமும் குறைஞ்சிருச்சு. எல்லாமே வந்து ஓடிடி எல்லாம் வந்ததுனால இப்போ ஒரு ஃபிலிம் ஃபெஸ்டிவலுக்கு அட்லீஸ்ட் அப்ரோச் பண்ணுறதுக்கு நம்ம சென்னை இன்டர்நேஷனல் ஃபிலிம் ஃபெஸ்டிவலாக இருக்கட்டும் சரி, வேர்ல்டு வைடாக இருக்கட்டும் சரி, இப்போ ஒரு சில ப்ரொடியூசர்ஸ் வந்து என்கிட்டே கேட்பாங்க, நம்ம ஒரு படத்தை எடுப்போம், படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அட்லீஸ்ட் ஃபிலிம் ஃபெஸ்டிவலுக்காக அனுப்பிச்சி விடலாம், அதில் வர ரிவார்டை வச்சுட்டு கூட நம்ம ப்ரொமோட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஸோ இந்த மாதிரியான படங்களுக்கெல்லாம் என்ன சார் கேட்டகரி இருக்கும்? என்ன சார் அது? நான் ஒன்று தான் சொல்கிறேன். நிறைய தயாரிப்பாளர்கள் வந்து இது வந்து ஒரு ஸ்கேம் மாதிரி போயிட்டுருக்கு, ஃபிலிம் ஃபெஸ்டிவல் ஸ்கேம் அப்படின்னு. அதாவது தமிழ்நாடு இந்தியா ஃபுல்லாக வந்து ஒரு 200 ஃபிலிம் ஃபெஸ்டிவல் இருக்குது. அந்த ஃபெஸ்டிவல்லாம் எப்படியாவது செலக்ட் ஆகிடுச்சுன்னா என் படத்துக்கு அங்கீகாரம் கிடைக்குன்னா அதெல்லாம் கிடைக்காது. ஓகே பேர்லாம் சொல்ல வரும்ல, அந்தந்த ஃபிலிம் ஃபெஸ்டிவலெல்லாம் கோச்சிப்பாங்க. எது வந்து இன்டர்நேஷனல் லெவலில் ரெக்கக்னைஸ் ஃபிலிம் ஃபெஸ்டிவலோ அது மட்டும் தான் நம்ம டார்கெட் பண்ணணும். இப்போ இன்டர்நேஷனல் லெவல் ரெக்கக்னைஸ் ஃபெஸ்டிவல் எது பார்த்தீங்கன்னா கோவா ஃபிலிம் ஃபெஸ்டிவல், விச் இஸ் இந்தியன் பனோரமா. உங்கள் படம் இந்தியன் பனோரமா செலக்ட் ஆகுதுன்னா கண்டிப்பாக மெரிட்டான ஒரு படம். இப்போ சென்னை இன்டர்நேஷனல் ஃபெஸ்டிவலுக்கு ஒரு வேல்யூ இருக்குது. இப்போது அது பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா கேரளா இன்டர்நேஷனல் ஃபிலிம் ஃபெஸ்டிவலுக்கு பெரிய பேர் இருக்குது, பெங்களூர் ஃபிலிம் ஃபெஸ்டிவலுக்கு பெரிய பேர் இருக்குது. இப்போ ஒரு மும்பை ஃபிலிம் ஃபெஸ்டிவல் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, மாமின்னு வாங்க, அது வந்து மிகப்பெரிய பேர் இருக்குது. இப்படி 5-6 ஃபிலிம் ஃபெஸ்டிவலுக்கு தான் பெரிய வேல்யூ. ஓகே. மீதிக்கெல்லாம் வந்து ஃபிலிம் ஃபெஸ்டிவலுக்கெல்லாம் வேல்யூவே கிடையாது. அதெல்லாம் இண்டிபெண்ட் ஆர்கனைசர்ஸ். கல்கட்டா மறந்துட்டேன், கல்கட்டாவில் இருக்கிற வெஸ்ட் பெங்கால், அதாவது சொல்கிறது வந்து கல்கட்டா ஃபிலிம் ஃபெஸ்டிவல் வந்து மிக பெருசு. இப்போ இந்த மாதிரி ரெக்கக்னைஸ் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் உங்கள் படம் செலக்ட் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு ஒரு பெரிய அங்கீகாரம் இருக்கும். இன்டர்நேஷ்னலையும் அதுதான். இன்டர்நேஷ்னலில் இருக்கிற டாப் லிஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 20 ஃபிலிம் ஃபெஸ்டிவல் தான் டாப் மோஸ்ட். இவங்க என்ன பண்ணுறாங்க, யாரோ இறங்கி உட்காந்துட்டு ஸ்கேம்னா நான் என்ன சொல்கிறேன்னா, சார் இந்த ஃபெஸ்டிவல் அனுப்புகிறேன் அந்த ஃபெஸ்டிவல் அனுப்புகிறேன்னு சொல்லிட்டு சின்ன துக்குடா ஃபிலிம் ஃபெஸ்டிவலுக்குலாம் அனுப்புவாங்க. அதுக்கு ஒரு 1000 ரூபாய் 5000 ரூபாய் கட்டி ஃபிலிம் ஃபெஸ்டிவல் அனுப்பிச்சு அந்த சர்டிஃபிகேட்லாம் வாங்கிட்டு அதை ரெக்கக்னைஸ் தான் நினைப்பாங்க. இதனால் ஒரு பிரயோஜனம் கிடையாது. ஏன்னா ஆடியன்ஸ்க்கே தெளிவாக தெரிஞ்சிடும். ஏன்னா ஒரு பெரிய பேர் கூட கிடையாது இந்த ஃபெஸ்டிவலில் அவங்க போடுறதில்ல. இப்போ நம்ம ஒரு நிறைய ஃபிலிம் ஃபெஸ்டிவல் நீங்கள் போட்டிங்க பார்த்தீங்களா போஸ்டரில், பார்க்கும்போதே அவன் என்ன பண்ணுவான், எது பெருசு இதில்? கரெக்ட். இப்போ நீங்கள் கான்ஸ் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் செலக்ட் ஆகிருக்குன்னு சொன்னீங்கன்னா பெருசு, இன்டர்நேஷனல் விருதுன்னு வச்சிங்கன்னா. டொரண்டோ செலக்ட் ஆகிருக்குன்னா பெருசு. நான் சும்மா உதாரணம் சொல்கிறேன். இப்படி ஒரு பெரிய ஃபெஸ்டிவல் பேர் வரும்போதே நம்மளுக்கு ஒரு பெருசாக இருக்கும். ஓகே.
ஊர் பேர் தெரியாத ஊரெல்லாம் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் ஊரெல்லாம் காமிச்சு இந்த ஃபெஸ்டிவலில் செலக்ட் ஆயிருக்கு அப்படின்னா யாருமே மதிக்க மாட்டாங்க. நான் தயாரிப்பாளருக்கும் இயக்குனருக்கும் சொல்கிறது என்னன்னா, ஃபோக்கஸ் ஆன் தி பெஸ்ட். ஓகே. அந்த பெஸ்ட்டில் செலக்ட் ஆச்சுன்னா கண்டிப்பாக உங்கள் படத்துக்கான அங்கீகாரம் கிடைக்கும். அதுக்கான அடுத்த கட்டம் நீங்கள் போக முடியும். உங்களுக்கான அது வந்து உங்களை பெனிஃபிட் பண்ணும். உங்கள் படத்துக்கே ஒரு மரியாதை கிடைக்கும். நான் வந்து ஒரு 100 ஃபெஸ்டிவல் போகணுன்ற அவசியமே கிடையாது. நான் 10 ஃபெஸ்டிவலில் நல்ல பேர் வாங்கினாலே போகிறோம். கரெக்ட். ஸோ ஃபிலிம் ஃபெஸ்டிவலை பொறுத்தவரையும் செலக்டிவாக த பெஸ்ட்டான ஃபிலிம் ஃபெஸ்டிவலுக்கு நீங்கள் கொண்டு போனீங்கன்னா உங்கள் படம் பெஸ்ட்டாக இருக்கிற பட்சத்தில் அதுக்கான அங்கீகாரமும் கிடைக்கும், அதுக்கான மரியாதையும் கிடைக்கும். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார். இவ்வளோ நேரம் ஸ்பெண்ட் பண்ணி நிறைய விஷயங்கள் டீட்டெயிலிங்காக கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார். தேங்க்யூ.